Hi guys. Today நம்ம MySQL database பத்தி பார்க்கலாம். ஓகே. MySQL database வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் database owned by Oracle. It's a relational database type. It is used to store, retrieve, and manage data from the database using SQL. ஓகே. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெப் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா. ஓகேங்களா? வித் த டெக்னாலஜி பைத்தான், PHP அண்ட் ஜாவா, ஈவன் ஃப்ரேம்வொர்க்ஸ், ஸ்ப்ரிங் பூட், நோட்.js இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, யூசர் கிட்ட இருந்து வாங்குற டேட்டாவை டு ஸ்டோர் தே வில் யூஸ் திஸ் MySQL டேட்டாபேஸ். ஓகேங்களா? இந்த MySQL டேட்டாபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரா வந்து ஒரு 5 கேட்டகரிஸ வந்து பிரிக்கிறாங்க. DDL, DML, DQL, DCL அண்ட் TCL. இந்த கமெண்ட்ஸ், இந்த 5 குரூப் ஆஃப் கமெண்ட்ஸ் மூலமா தான் ஒரு என்டையர் டேட்டாபேஸையும் நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் பேசிக்காக என்னன்னு பார்த்தலாம். DDL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கிறது இதை போட்டிருக்காங்க. கிரியேட், ஆல்டர், ட்ராப், இதெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் இன் DDL. DMLங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இதுல இருக்குது உங்கள் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. க்ரெட் ஆப்ரேஷன் கிரியேட், அப்டேட், டெலீட் அண்ட் எடிட், இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஓகேங்களா? டிக்யூங்கிறது வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ அதில் இருக்குது கொரி, டு சி, டு அக்சஸ் ஆர், ஓகேங்களா, ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ். TCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஹூ கேன் சி யுவர் டேட்டாபேஸ் டேட்டா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் DCL. TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகே, ஒரு த்ரெட் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு உங்களோட டேட்டாபேஸில். அந்த டைமில் வந்து யூ வாண்ட் டு ரோல் பேக். நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண ஆப்ரேஷன் எல்லாத்தையும் அன்டூ பண்ணணுமா, உங்கள் சேஞ்சஸை அன்டூ பண்ணணுமா, இல்லைன்னா யூ வாண்ட் டு சேவ் த சேஞ்சஸ் பர்மனன்ட்லி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த 5 அந்த மேஜர் குரூப்பை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கமெண்ட்ஸோட பர்பஸையும் பார்க்கலாம். DDL data definition language, which is used to structure or organizes database like tables, schemas, index, views, etc. etc. கிரியேட் கமாண்ட். இந்த கிரியேட் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், கிரியேட் டேபிள், டேபிள் நேம். ஸோ நம்ம காலம் நேம் வந்து அந்த பேரந்தஸ்க்குள்ள வந்து ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆல்டர் டேபிள். ஆல்டர் டேபிள் விச் இஸ் யூஸ் டு ஆட் அ காலம். ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிள் வந்து நீங்கள் ஒரு காலத்தை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரீநேம் பண்ணலாம். இதுக்கு அது யூஸ் ஆகுது. ட்ராப். ட்ராப் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ட்ராப் டேபிள், ஒரு என்டையராக ஒரு டேபிளே ட்ராப் பண்ணலாம், அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காலத்தை ரிமூவ் பண்ணலாம். ட்ரன்கேட், உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேபிள் இருந்தால் டேபிள் இருக்கக்கூடிய என்டையர் ஆல் த ரோஸை வந்து டிலீட் பண்ணுறதுக்கு ட்ரன்கேட் யூஸ் ஆகும். ரீநேம், திஸ் கமாண்ட் யூஸ் டு ரீநேம் த டேபிள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து DQL அண்ட் DML. DQL டேட்டா கொரி லாங்குவேஜ், DMLங்கிறது வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். These commands are used to do a CRUD operation on a databases, create, read and update and delete. இதான் பார்க்க போகிறோம். அதுக்கு select command which is used to read a data from a table. Select star from உங்களோட டேபிள் நேம். ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து இட் வில் லிஸ்ட் அவுட் ஃபார் அஸ். Insert, add a record to a table. Update, update a particular column in a table. Delete command which is used to delete a particular row in a table. அடுத்து பார்த்தீங்கன்னா DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்குது டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது. ஹூ கேன் சி யுவர் டேட்டா. ஓகே, ஒரு டேட்டாபேஸில் வந்து பை டிஃபால்ட்டாக ரூட்டுங்கிற யூசர் இருப்பாங்க. நம்ம யூசருங்கிறத கிரியேட் பண்ணிட்டு, கெஸ்ட்டுங்கிறத யூசர் கிரியேட் பண்ணிட்டு, கெஸ்ட் யூசர் நம்மளோட எல்லா டேபிளையும் வியூ பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு தான். இதில் 2 கமெண்ட்ஸ் இருக்குது, கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் மீன்ஸ் we are giving the permission to a user. Revoke means we are removing that permission from that user. So just example, grant select permission on students to user 1. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, வியூ பெர்மிஷன் வந்து யூசர் 1க்கு கொடுக்குறோம் ஆன் ஸ்டூடெண்ட் டேபிள். அந்த பெர்மிஷன் ரிமூவ் பண்ணால் ரிமூவ்
and the select permission, select on student from user one. So it will remove the select permission. User ஒன்னால வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல். ஓகே, டிசிஎல் மெயின்லி இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் இல்லை ஒரு ஷாப்பிங் கார்ட் இருக்கு, நீங்க இங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்க பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களோட மணி வந்து இட் ஷுட் ரிவர்ட் பேக் டு பேங்க், ரைட்? ஸோ அந்த மாதிரி டைம்ல, அதாவது உங்க டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா we need to save the data in database, right? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் சேவ் த சேஞ்சஸ் பர்மனென்ட்லி. ரோல் பேக், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டிரான்சாக்ஷன் ஏதோ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து திரும்ப உங்களுக்கே வந்து கிரெடிட் ஆகும், கரெக்ட் அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல ரோல் பேக் சொல்லுவாங்க. சேவ் பாயிண்ட்னா, ஓகே இப்போ நம்ம ஒரு கேம் விளாண்டுகிட்டே இருக்கோம், ஸோ ஏதாவது இடத்துல அந்த பர்சன் வந்து கேம் வந்து அவுட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு வந்து வரும்ல. ஸோ சேவ் கான்செப்ட் தான் செட்டப் பாயிண்ட்ஸ் டு ரோல் பேக் டு, இது வரைக்கும் ரோல் பேக் ஆகணுங்கிறதுக்கு தான் சேவ் பாயிண்ட். செட் டிரான்சாக்ஷன், இது டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்றதுக்காக வந்து யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஓகே, ஒரு சம்மரைஸ் பார்த்தலாம். எங்கெல்லாம் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 5 மேஜர்ஸ் குரூப்ஸ் இருந்தலாம், டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிக்யூஎல் அண்ட் டிசிஎல். இந்த இந்த மேஜர் கமாண்ட்ஸ்ல வந்து கமாண்ட்ஸ் குரூப்ல வந்து வேற என்றால் we can do roll back. இந்த டிஎம்எல், டிக்யூஎல், டிக்யூஎல் வந்து ரீட் பண்ற ஆப்ரேஷன், அதுல எதுவும் இஷ்யூ வரப்போறது கிடையாது. டிஎம்எல் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், யூ வில் இன்சர்ட், யூ வில் அப்டேட், யூ வில் delete சம்திங். இந்த இடத்துல வந்து யூ கேன் able to roll back, ஓகேங்களா? அதாவது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க உங்க பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு, ஓகேங்களா? அந்த பேங்க்ல உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு யூஸர் ஆகிருக்கீங்க, நீங்க ஒரு கஸ்டமர் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு நம்பர் இருக்கு, உங்களுக்கு பேலன்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த பேலன்ஸ் வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு 1 லேக் நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா, ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் என்ன சொல்றது, ரெடியூஸ் பண்ணிடுவேன், சப்ட்ராக்ட் பண்ணுவேன் 1 லேக் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட், ஓகேங்களா? இப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஐ நீட் டு கிவ் 1 லேக் பேக் டு யூ, ரைட்? வாட் ஐ டிட் அப்டேட் ஆப்ரேஷன், 1 லேக் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இப்போ இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ரோல் பேக் பண்ணி உங்களுக்கு அந்த 1 லேக் அமௌண்ட் கொடுக்கணும்ல. ஸோ அதான் நீங்க ஏதாவது இன்செர்ட் பண்றீங்க, இல்லை அப்டேட் பண்றீங்க, இல்லை தெரியாம உங்க டேட்டா டெலிட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நான் ரோல் பேக் உங்களுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ டிஎம்எல் கேஸ்ல மட்டும் ரோல் பேக் பாசிபிள். டிடிஎல்ங்கிறது வந்து டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரே மாத்துறதுனால இதுக்கு ரோல் பேக் வந்து கிடையாது. ஒன்ஸ் யூ டூ தட் டிடிஎல் சேஞ்சஸ், இட் கான் பி ரோல் பேக். ஐ மீன் இட் கேன் பி அண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யூசருக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க, யூசர் ஒன்றுக்கு வந்து செலக்ட் பெர்மிஷன் கொடுக்குறீங்க, டெலிட் பெர்மிஷன் கொடுக்குறீங்க. ஸோ திஸ் கான் பி அண்டன். ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வி ஹாவ் அ ரிவோக்ங்கிற ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரம் வித் யூஸ் ஆஃப் ரிவோக் கமெண்ட்ஸ் வி கேன் ரிவோக் த பெர்மிஷன் ஃப்ரம் தட் யூசர். டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இது வந்து மேனேஜ் த டிரான்சாக்ஷன், உங்களுக்கு நான் அமௌண்ட் கொடுத்தாகணும் கரெக்டாக, அதனால இதுலேயே வந்து ரோல் பேக் வந்து பாசிபிள். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து ஒவ்வொரு கமாண்ட்ஸ் குரூப்பையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். MySQL கமாண்ட்ஸ்ல டிடிஎல்னா என்ன, ஸோ அது எப்படி MySQL இது பண்றது, அதை மாதிரி பார்க்கலாம். பிஃபோர் தட் ஹவு வி கேன் இன்ஸ்டால் MySQL அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், ஓகேங்களா? MySQL இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.